ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஷெடியூல் சரிங்களாப்பா. நம்ம ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அப்டேட்டட் ஷெடியூல் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய பேட்ச் 1 மாணவர்கள், பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி இப்போ நியூவாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சரிங்களா. நியூவாக ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. ஏகப்பட்ட பேர் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க, ஷெடியூல் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவா இது இருக்கும். அண்ட் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேட்ச் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பாருங்க, ஓகேவாப்பா. ஸோ பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2ல இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி வந்து கட்டி உள்ள வந்துட்டீங்க. ஸோ நம்மளோட அப்டேட்டட் ஷெட்யூல் மட்டும்தான், ஓகேவாப்பா. நம்ம ஏன் அப்டேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கரெக்டான ஒரு டைம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த டயத்துல தான் வந்து எக்ஸாம் முடிய போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியல, ஓகேவாப்பா. ஸோ கரெக்டா இந்த டயத்துல தான் எக்ஸாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு தோராயமா ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிருந்தோம். ஸோ அது வந்து கரெக்டா ஃபினிஷிங்காகவும் வந்து நம்ம போடல, ஓகேவா. ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் வருது அப்படிங்கிறது தெரியாம நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஓகேவா. நம்ம பழையபடி பிளான் பண்ண மாதிரி ஒரு 6 மந்த்ல, ஒரு ஜூன், ஜூலைல, அந்த மாதிரி ஆகஸ்ட்ல அந்த மாதிரி எக்ஸாம் வந்திருந்தா, நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது கரெக்டா இருந்திருக்கும் சரிங்களா. ஆனா இப்ப நம்மளுக்கு எக்ஸாம் இன்னும் வந்து தள்ளி போகுது சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி முன்னாடி நம்ம இதை வந்து பேஷனா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வேலை ஒர்க்கும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஆனா இப்ப நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படிங்கிற மாதிரி இறங்கியாச்சு, ஓகேவாப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ வந்து இந்த அப்டேட்டட் ஷெட்யூல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துடும் சரிங்களாப்பா. நாளைக்கு மார்னிங் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ நியூவாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட இந்த வீடியோவை நம்மளோட சேனலுக்கு புதுசாக இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க. நியூவாக நிறைய பேர் வந்து பேட்சில் சேரணும்னு கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே நான் வந்து ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. அது வந்து நம்மளுடைய அஃபிஷியல் சேனல் லிங்க் சரிங்களாப்பா. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா. ஷெட்யூல் வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயத்தை ஃப்ரீ அப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. சரிப்பா. ஸோ இப்போ இந்த அப்டேட்டட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 டார்கெட்டா பிரிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த இந்த வாட்டி நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து நம்ம மிஸ் ஆகக்கூடாது, ஓகேவா. மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம நுணுக்கமாக பிளானை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ ஒரு தடவைக்கு நம்ம 3 தடவை வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, ஓகேவாப்பா. ஸோ முன்னாடி எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ரொம்ப கம்மியான டைமிங் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 6 மாதம் டைம் இருக்கும். அதில் 5 மாதம் விழுந்து விழுந்து படிச்சுட்டு கடைசியில் 1 மாதம் ரிவிஷன் பண்ணியும் பண்ணாமையும் நம்ம எதை படித்தோம் எதை படிக்கல, இதெல்லாம் நம்ம படித்தோமா அப்படிங்கிற பல டவுட்ஸோட நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு போயிருப்பீங்க சரிங்களா. இனிமே நம்மளுக்கு அந்த டவுட்ஸ்லாம் வரவே கூடாது, ஓகேவா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளான் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். போன வீடியோலையுமே வந்து நம்ம அதை தெளிவாக சொல்லியிருப்போம் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம 4 டார்கெட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 27 வாரம், ஓகேவா. சாரிப்பா, இல்ல 27 வாரம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 36 ஆர் 37 வீக்ஸ், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 வாரங்கள், ஓகேவாப்பா. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 38 வீக்ஸ், ஓகேவாப்பா. அதாவது குரூப் 1 எக்ஸாம்க்கு அந்த 38 வீக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டோட்டலா நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும், நான் எக்ஸாம்னா எக்ஸாம் டேட் வரைக்கும் கணக்கு பண்ணல. குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி சரிங்களா. ஸோ அப்ப வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 வாரங்கள் இருக்கு. கரெக்ட்டா 1 இயர் சரிங்களா. கரெக்ட்டா 1 இயர் 52 வாரங்கள் இருக்கு. ஸோ அந்த 52 வாரங்கள நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு, ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 37 வீக்ஸ் சரிங்களா. அந்த 37 வீக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எஃபர்ட் டைம், நம்மளோட ஸ்டடி டைம், ஓகேவா. அந்த 37 வாரங்கள் படிக்கிறோம், ரிவிஷன் பண்றோம். அதுக்காக படிக்கிறதுனா வெறும் படிக்கிறது மட்டும் இருக்காது. ஒரு 3 வாரம் படிப்போம், 4வது வாரம் ரிவிஷன் பண்ணுவோம். அடுத்து ஒரு 3 வாரம் படிப்போம், 6வது அடுத்த அடுத்த 4த் அடுத்து 8த் வீக் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு 3 வாரத்துக்கும் ஒரு ரிவிஷன் வீக் வந்து வச்சிருப்போம். அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஃபர்ஸ்ட் 37 வீக்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட், இதான் டார்கெட் 1, ஓகேவா. டார்கெட் 2 அப்படிங்கிறது 7 வாரங்கள், ஓகேவா. அது வந்து செகண்ட் டார்கெட். தேர்ட் டார்கெட் வந்து 8 வாரங்கள், ஓகேவாப்பா. ஸோ இப்படிதான் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 38 வீக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ரிவிஷன் பிளஸ் ஸ்டடியோட சேர்த்து வந்துடும் சரிங்களா. அப்ப ஆக மொத்தத்துல அங்கேயே ஒரு ரிவிஷன் பண்ணிடுறீங்க. அடுத்து டார்கெட் 2ல ஒரு ரிவிஷன், அடுத்து டார்கெட் 3ல ஒரு ரிவிஷன், ஓகேவா. அப்ப டோட்டலா உங்களுக்கு
3 ரிவிஷன், 1 ஸ்டடி பீரியட். ஓகேவா? மொத்தமா ஒரு 4 பாத் வந்து இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாம்க்கு இடையில நம்ம எதுக்காக ரிவிஷன கொண்டு போய் வச்சிருக்கோம்னா, ஒவ்வொரு எக்ஸாம்ல இருந்தும் நம்மளுக்கு ஒரு சில பாடங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம குரூப் 1 வரைக்கும் நம்ம ஃபுல்லா போர்ஷன முடிச்சுட்டோம் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் நம்ம பார்க்கும்போது, கொஸ்டின் பேப்பர பார்க்கும்போது, அதுல நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? இப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டாண்டர்ட்ல போய்க்கிட்டு இருக்காங்க, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி அத நம்ம அப்படியே உள்ள அப்டேட் பண்ணி எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அத அப்டேட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கணும், வைக்கணுங்கிறத அடுத்த ஒரு 7 வீக் டார்கெட் 2ல நம்ம ரிவிஷன்ல அத முடிச்சுடுறோம். சரிங்களா? அடுத்து குரூப் 2 கொஸ்டின பார்த்துட்டு, குரூப் 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எப்படி வந்து இருக்காங்க, என்ன மாரியான பேட்டர்ன். ஏன்னா குரூப் 1லயே வந்து நம்மளுக்கு ஜிஎஸ், மேத்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிரும். அண்ட் குரூப் 2ல வந்து நம்மளுக்கு ஜிஎஸ், மேத்ஸ், தமிழ் 3க்குமே என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அதுக்கு அப்புறமும் குரூப் 2 முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பீரியட போட்டு நம்மளுக்கு என்னென்ன நம்ம இன்னும் லேக்ல இருக்கோம். நம்மளுக்கு என்னென்ன மிஸ் ஆகுது. அங்க குரூப் 2 கொஸ்டினுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி, அந்த ஒரு கேப்பையும் வந்து அடிச்சு அதுல ஒரு ரிவிஷன போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்க போகும்போது ஒரு பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷிங்கா போவீங்க. சரிங்களா? எந்த விதமான ஒரு யோசனையுமே இருக்காது. இது படிக்கலையோ, அது படிக்கலையோ, இப்படி வருமா? பக்காவா நான் தயாரா இருக்கேன். வர கொஸ்டின நான் அடிச்சுட்டு போஸ்டிங் வாங்க போறேன். அவ்வளோதான். ஒரே மைண்ட் செட்டோட நீங்க போவீங்க. சரிங்களாப்பா? இப்ப இதுக்கான பிராக்டிஸ் எல்லாமே வந்து நம்ம சைட்லருந்து குடுப்போம். இப்ப என்ன மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ், ரெக்கார்டடு, லைவ் கிளாஸஸ் இப்படி எல்லாமே வந்து இருக்கும். ரேங்க் லிஸ்ட்டு இப்படி எல்லாமே வந்து இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷெட்யூல் வீடியோ வரும்போது எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? இத பொறுத்தவரைக்கும் ஷெட்யூல் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? மேக்ஸிமம் நான் இன்னைக்கு நைட் வந்து ட்ரை பண்றேன். ஏன்னா ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு 52 வாரங்கள் அப்படிங்கிறம்போது ஒரு 300 நாள் ப்ராசஸ்ப்பா. சரிங்களா? ஒரு ஒன் டே மேட்ச் மாரி. ஓகேவா? அப்படி நெனச்சுக்கோங்க. ஒரு கிரிக்கெட் பார்த்திருப்பீங்கல்ல. நீங்க ஒரு ஒன் டே மேட்ச். இப்ப 20 ஓவர் மேட்ச் அப்படிங்கிறது அடிச்சு விளாசுவாங்க. பார்த்திருப்பீங்க. சட சட சடன்னு அடிப்பாங்க. இல்ல விக்கெட் விழுந்தா சட சடன்னு விழுகும். அப்படிதான் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 5 மாசம், 6 மாசம் இருக்கும். ஒரு 20 ஷெட்யூல் போடுவோம். நம்ம படிச்சோம். ஆனா இது வந்து ஒன் டே மேட்ச். ஓகேவா? நிறுத்தி நிதானமா தான் ஆடணும். சரிங்களா? எப்பயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன் டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஒரு 30 ஓவர் அப்படிங்கிறது ஸ்மூத்தா தான் போகும். பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படியே போய் ரொம்ப பொறுமையா, நிதானமா தான் நின்னு ஆடுவாங்க. சரிங்களா? விக்கெட்ட இழந்துறக்கூடாது அப்படின்னு. ஓகேவா? அடுத்த 20 ஓவர் தான் ஆட்டமே ஆரம்பிக்கும். ஆட்டமே சூடு பிடிக்கும். சரிங்களா? அதே தான் நம்மளும் பண்ண போறோம். ஓகேவா? இங்கேயுமே ஃபர்ஸ்ட் டார்கெட் 1 பொறுத்தவரைக்கும் நம்ம நிறுத்தி, நிதானமா, பொறுமையா ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்க போறோம். சரிங்களா? ரொம்ப அதிகமான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வீக்ல இருக்காது. ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் குடுத்துருக்கோம். அண்ட் அது போக அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு 2 ரிவிஷனும் குடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால நீங்க இந்த இடத்துல இப்ப ஒரு வாரத்துல ஒரு 10 டாபிக் இருக்கு. அதுல ஒரு டாபிக், 2 டாபிக் உங்கனால படிக்க முடியலைனாலும், ரிவிஷன்ல நீங்க அத வந்து தூக்கி உள்ள சொருகிரலாம். புரியுதா? 2 ரிவிஷன் இருக்கு. 1க்கு 2 ரிவிஷன் வச்சிருக்கோம். இது போக 3 வீக் முடிச்சு 4த் வீக் எவ்ரி 4த் வீக்கும் வந்து ஒரு ரிவிஷன் வச்சிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுடைய சூழ்நிலைகளையும், உங்களுடைய நிலைமை எப்படி? நீங்க உங்கனால எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இத நம்ம ஏனோ தானோம்னு இந்த போர்ஷன வந்து ஃபுல்லா முடிக்கணும். இத வந்து நம்ம எப்படி இப்படி பிரிச்சு போட்டு இப்படி குடுத்துறலாம். அப்படி குடுக்கல. ஓகேவா? அந்த மாரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல நம்ம ஷெட்யூல் ரெடி பண்ணிறலாம். சரிங்களா? ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து யோசிச்சு, ஒரு ஸ்டூடண்ட் சைட்ல இருந்து யோசிச்சு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து யோசிச்சு, ஒரு வொர்க்குக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆணாவோ, பெண்ணாவோ இருந்து யோசிச்சு, ஒரு படிச்சுட்டு, ஒரு காலேஜ் போயிட்டு வந்துட்டோம். வேற ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைகள், பல விஷயங்கள, பல கமிட்மெண்ட்ஸ இந்த மாரி விஷயங்கள கடந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் எவ்வளோ டைம் அவங்கனால குடுக்க முடியும்? எவ்வளோ எஃபோர்ட் அவங்கனால போட முடியும்ங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இந்த பேட்ஜ வந்து ரெடி பண்ண போறோம். சரிங்களா? அந்த ஷெட்யூலே ரெடி பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும்னா, ஒரு நாளைக்கு நீங்க ரூ. 1 ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். "என்ன சார் சொல்றீங்க? ஒரு நாளைக்கு ரூ. 1 ஒண்ணும் புரியலையே!" அப்படிங்கிறீங்களா? ஒண்ணும் கிடையாதுப்பா. நம்ம பேட்ஜ்க்கு இந்த டெஸ்ட் பேட்ஜ்க்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். போன பேட்ஜ் நம்ம இதே அமௌண்ட்ல தான் போட்டிருந்தோம். இந்த வாட்டியும் ரூ. 300 தான். ரூ. 300 சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய பேட்ஜ்க்கான காஸ்ட். ஓகேவா? ஷெட்யூல் 300 தான் வந்து நம்மளுடைய காஸ்ட். இது வந்து உங்களுக்கு அடுத்த 1 இயர் அப்ப கிட்டத்தட்ட 300 நாட்கள். சரிங்களா? 52 வாரத்துக்கு எவ்வளோ நாட்கள் வருது அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. வீக்குக்கு வந்து 7 நாட்கள் அப்படின்னா, நம்ம ஒரு 300 நாட்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா கூட ரூ. 300. அப்ப ஒரு நாளைக்கு ரூ. 1 அப்படிங்கிறது தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே போறீங்க. சரிங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு பண்றோம். ஆனா கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய தராதாரத்த, உங்களுடைய ஸ்டாண்டர்ட, உங்களுடைய நிலைமையவே வந்து மாத்தக்கூடிய ஒரு விஷயம்.
சரிங்களா? ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த இடத்துல நீங்க வந்து யோசிக்காதீங்க. சரிங்களா? நான் இப்ப எதுக்காக இந்த ஷெட்யூல் அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் முன்னாடியே அனௌன்ஸ்மென்ட் பண்ணேன்னா, நாளைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து குடுக்க முடியும். ஜாயின் பண்றதுக்கு. அதனால நீங்க முன்னாடியே வந்து பேமெண்ட்லாம் வேணுங்கிறவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயம் வந்து குடுத்தோம். சரிங்களா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார்ட்டயுமே நம்ம இப்ப பேமெண்ட் வாங்க போறது கிடையாது. சரிங்களா? ஷெட்யூல் வரட்டும். ஷெட்யூல பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கு. உங்களுக்கு புடிச்சிருக்கு. உங்கனால இத கன்டின்யூ பண்ண முடியும். உங்கனால இத வந்து கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போக முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இல்ல எனக்கு வேற இடத்துல பேட்ச் புடிச்சிருக்கு சார். நான் இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன்னா, தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். நீங்க எங்கனாலும் ஜாயின் பண்ணுங்க. ஆனா படிங்க. நம்மளோட நிலைமைய நெனச்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நெனச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த தடவ அடுத்த இடத்துல இருக்கணும். இந்த நியூ இயர்க்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அடுத்த நியூ இயர்க்கு நம்ம வேற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? நியூ இயர், பொங்கல், தீபாவளி இது எல்லாமே வருஷம் வருஷம் வரும். ஓகேவா? வருஷம் வருஷம் அது வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அத செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதே நிலைமையில இருப்பீங்க. ஓகேவா? அதனால அத விட்டுருங்க. ஓகேவா? ஒரு வருஷம் நியூ இயரோ, பொங்கலோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் நியூ இயர் நான் இப்படி இருக்கேன். அடுத்த வருஷம் நியூ இயரும், பொங்கலும், தீபாவளிக்கும் நான் ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீஸரா இருப்பேன். அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு படிக்க உட்காருங்க. சரிங்களா? ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸும், விசேஷங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அங்க நீங்க எப்படி போய் நிக்கிறீங்க? நீங்க அந்த இடத்துல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றீங்க? நீங்க யாரா அந்த இடத்துல செலிப்ரேட் பண்றீங்கங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? நீங்க இன்னமும் ஒரு அஸ்பிரண்டா, ஒரு சாதாரண ஒரு ஆணா, ஒரு சாதாரண ஒரு பெண்ணா, சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, சாதாரணமா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து குடும்ப சூழ்நிலையோட, குடும்ப பாரத்தோட படிக்கக்கூடிய ஒரு ஆணா, இப்படி நீங்க அந்த தீபாவளியையும், பொங்கலையும், நியூ இயரையும் கொண்டாட போறீங்களா? இல்ல உங்களுடைய சாதனைய வந்து நீங்க அச்சீவ் பண்ணி, உங்களுடைய கோல அச்சீவ் பண்ணி, உங்கள யார் யாரெல்லாம் வந்து பேசுனாங்களோ, ஓகேவா? எப்படிலாம் வந்து நெகட்டிவா பேசுனாங்களோ, அவங்கள பாசிட்டிவா பேச வச்சு, உங்க குடும்பத்துல இருக்கவங்களையும், உங்கள சார்ந்து இருக்கிறவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தி, நீங்க ஒரு கவர்ன்மென்ட் ஆபீசரா, ஒரு அரசு அதிகாரியா நீங்க உங்களுடைய நியூ இயரையும், தீபாவளியையும், பொங்கலையும் செலிப்ரேட் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா? நான் நல்லா டைம் குடுக்குறேன். ஒரு 4, 5 நாள் டைம். ஏன்னா, இப்ப 2 விஷயங்கள் இருக்குப்பா. சரிங்களா? ஸோ இதையும் வந்து நான் உங்கள்ட்ட சொல்லிர்றேன். இப்ப வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் வந்து நம்ம என்ன நெனச்சோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் குடுத்துறலாம். இப்ப தமிழுக்கு வேர் டூ ஸ்டடி. அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல யூனிட் 1, 2, 6 வரைக்கும். யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வேர் டூ ஸ்டடி. அண்ட் அதுக்கப்புறம் மேத்ஸுக்கான வேர் டூ ஸ்டடி. எங்கெங்கேன்னு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வேர் டூ ஸ்டடி. அப்புறம் இந்த தமிழுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. போன குரூப் 2, குரூப் 4ல என்னென்ன டாபிக்ல சிலபஸ் வைஸா நம்ம பிரிச்சு என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எந்த ஏரியாலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் குடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் மேத்ஸுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? எதுல வந்து நம்ம அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும்? எப்படி எப்படிலாம் நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல இந்த 6 யூனிட் இருக்கு. இந்த 6 யூனிட்ல எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்? ஏன்னா தமிழ விட ஜிஎஸ்க்கு நம்ம முக்கியம் பார்க்கணும். தமிழ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே முக்கியம் தான். ஓகேவா? அத பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ஐடியா குடுக்கலாம். இந்த டாபிக் அப்படிங்கிறது இப்படி இப்படி இருக்கும்பா. இப்படி இப்படி நீங்க படிக்கணும். அனலைஸ் பண்ணி படிக்கணும். இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அந்த மாரி விஷயங்கள நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் 6 யூனிட்னா 6 யூனிட்டுக்கும் நீங்க ஒரே மாரி எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களாப்பா? ஒரு யூனிட்டுக்கும் ஒரு மாதிரி போட்டா போதும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஹோம்வொர்க் என்னன்னா, புதுசா நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பழைய ஸ்டூடண்ட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா போய் குரூப் 2, குரூப் 4 பிடிஎஃப் வந்து ஜெராக்ஸ் எடுங்க. ஆ சிலபஸ ஜெராக்ஸ் எடுங்க. சரிங்களா? சிலபஸ ஜெராக்ஸ் எடுத்து, இன்னைக்கு ஃபுல்லா அத மட்டும் பாருங்க. இதுல என்ன இருக்கு? என்ன குடுத்துருக்காங்க? எத்தன டாபிக் இருக்கு? யூனிட்னா என்ன? ஜிஎஸ்க்கு என்னென்ன குடுத்துருக்காங்க? அப்படின்னு ஒவ்வொன்னையும் ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு வரியையும், ஒவ்வொரு வேர்டையும் ரீட் பண்ணுங்க. ஏன் சார் அதெல்லாம் ரீட் பண்ணணும்? அதானே படிக்க போறோம். ஏன்பா, நான் இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "சார் இப்ப இந்த வீடியோலாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார். நீங்க இந்த பேசிக்லாம் சொல்றீங்க. மேத்ஸ் பேசிக்கு இதெல்லாம் வந்து நீங்க குடுக்குறேன்னு சொல்றீங்க." நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இதெல்லாம் குடுத்துட்டு அப்புறம் ஷெட்யூல் குடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தோம்ப்பா. ஆனா இப்ப நெறைய பேர் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட்டே கேட்கறதுனால, சரி ஷெட்யூல குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் குடுப்போம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் ஒரு 4 to 5 டேஸ் வந்து லேட்டா தான் வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். ஏன்னா, நம்ம இந்த மாரியான விஷயங்கள்லாம் இடையில குடுக்க வேண்டியது இருக்கு. சார் இப்ப இத கூட நெறைய பேர் ஸ்டூடண்ட் வந்து சொல்லலாம். சார் இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார். நாங்க 2 வருஷமா படிக்கிறோம். 3 வருஷமா படிக்கிறோம். இதெல்லாம் தெரியும் சார். ஷெட்யூல்லாம் வந்து நாங்க சிலபஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அத பார்த்து என்ன சார் பண்ண போறோம்? அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்கள்ட்ட ஒரு கார் இருக்குப்பா. சரிங்களா? உங்கள்ட்ட ஒரு 4 வீலர் கார் வந்து உங்கள்ட்ட இருக்கு.
அதுக்கு வந்து இப்ப நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளிய போறீங்க. இப்ப மதுரையிலிருந்து சென்னை போறீங்க, இல்ல கன்னியாகுமரி போறீங்க, இல்ல சென்னையிலிருந்து திருச்சி போறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்கப்பா. ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறீங்க. ஸோ இப்ப வந்து அந்த கார நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த கார்ல பெட்ரோல் இருக்கா? அந்த கார்ல ஏர் இருக்கா? அந்த கார் வந்து கரெக்ட்டா கண்டிஷனா இருக்கா? பிரேக் பிடிக்குதா? இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க போவீங்களா? இல்ல போன வருஷம் நம்ம போனோம்ல சென்னைக்கு, அப்ப எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தானே போனோம். ஏர் செக் பண்ணோம், பெட்ரோல் போட்டோம், பிரேக் பிடிக்குதான்னு பார்த்தோம். இப்ப எதுக்கு செக் பண்ணிக்கிட்டு, அப்படியே போவோம் அப்படின்ட்டு போவீங்களா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. புரியுதா? அப்ப ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். நீங்க இங்கே தான் தோக்குறீங்க. நீங்க ஏன் தெரியுமா 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷமா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நெனச்சிடுறீங்கன்னா, நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோம். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். நம்ம இதெல்லாம் ஏன் திரும்ப படிக்கணும்? அந்த கான்செப்ட்க்கு வரீங்க. கிடையாது. இங்க ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரே மாரி தான் இருக்கணும். அந்த சிஸ்டம் அப்படிங்கிறத யாரும் உடைக்க முடியாது. இங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்கனால அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அத விட்டுட்டு, இல்ல எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். நான் இதெல்லாம் 2 வருஷமா படிக்கிறேன். 3 வருஷமா படிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அப்படின்ட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்கனால இன்னும் எத்தன வருஷங்கள் ஆனாலும் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? இத வந்து நான் ஒரு நெகட்டிவா உங்கள்ட்ட பேசுறேன். நான் இத வந்து உங்களுக்கு வந்து எதுவும் நெகட்டிவா வந்து சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா வந்து நான் என்னோட ஆதங்கத்துல சொல்றேன். நீங்க ஏன்னா ஒரு 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 நபர், ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஒரு வீட்ல பெர்மிஷன் வாங்கி அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். குடும்பத்தோட சூழ்நிலைகள் இருக்கும். தம்பி, தங்கச்சிங்க இருப்பாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க கல்யாணத்துக்கு இது பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாரி நெறைய அ எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டீஸோட இருந்து படிக்கக்கூடிய நீங்க, இப்படி 2 வருஷம், 3 வருஷம் ஒரு டைம் கேட்டு வீட்லருந்து படிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? எனக்கு நல்லா தெரியும். 100க்கு 200% தெரியும். சரிங்களா? அந்த வேதனையில தான் நான் சொல்றேன். சரிங்களா? அந்த ஒரு அக்கறையில தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இத வந்து நீங்க நெகட்டிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதனால எனக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஓகேவாப்பா? லாஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? அதனால நான் சொல்றத கேளுங்க. இந்த 1 வருஷம், இவ்வளோ நாள் நீங்க 2 வருஷம் படிச்சிருக்கணும், 3 வருஷம், 4 வருஷம், எத்தன வருஷம் வேணாலும் படிச்சுக்கோங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம இதெல்லாம் படிச்சோம், வச்சோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருங்க. திரும்ப பரவால்ல இந்த லெசன் 10 வாட்டி படிச்சிருக்கேன். பரவால்ல இப்பயே நான் எடுத்து அதே எஃபோர்ட்ட போட்டு படிக்கிறேன். எப்ப தெரியுமா நம்ம ஜெயிப்போம்? எப்ப நீங்க முதல் தடவ போட்ட எஃபோர்ட்ட எல்லா தடவையும் போடுறீங்களோ, அப்ப கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுருவீங்க. புரியுதா? உங்களுடைய ப்ராப்ளமே அதுதான். நம்ம வந்து நெறைய இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றதே அங்கே தான். ஓகேவா? அதனால இந்த தடவ நம்ம எந்த தவறுமே பண்ண போறது கிடையாது. தெளிவா நம்ம பில்லரையும், பேஸ்மெண்ட்டையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நம்ம சப்ஜெக்ட்க்குள்ளேயே போறோம். ஏன்னா, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகேவா? மத்தவங்க மாரி இதுதான் ஷெட்யூல், இதான் படிங்க, இதுதான் டாபிக் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஒரு இத நீங்க படிக்கிறீங்க, ஒரு எக்ஸாம படிக்க போறீங்கன்னா, நீங்க தான் படிக்க போறீங்க. நீங்க தான் நாளைக்கு எக்ஸாம்ல போய் ஹால்ல உட்கார்ந்து எழுத போறீங்க, பாஸ் ஆக போறீங்க. அப்படி இருக்கும்போது அது என்னங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியணும். புரியுதா? இப்ப எதுவுமே தெரியாம, சும்மா வந்து நீங்க இதான்ப்பா டாபிக் படிங்கப்பா அப்புட்ன்னா, அது எப்படி? யோசிச்சு பாருங்க. அது எப்படி உங்கனால படிக்க முடியும்? ஏன் படிக்கிறோம்? ஜிஎஸ்ல இந்த யூனிட் படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? எத்தன மார்க் வருது? எதனால படிக்கிறோம்? இது ஏன் இம்பார்ட்டன்ட்? இது எத பத்தி வருது? எத சார்ந்து இருக்கு? பார்க்கணும்ல. தமிழ் படிக்கிறோம். இலக்கணம் டாபிக் பூரா படிக்கணும்னா படிச்சிடுறதா? எதுக்கு? ஏன் படிக்கிறோம்? மேத்ஸ் படிக்கிறோம். ஒவ்வொரு டாபிக் படிக்கிறோம். என்னென்ன டாபிக் படிக்கணும்? சிலபஸ்ல நம்மளுக்கு என்னென்ன கவர் ஆகுது? அது நம்மளுக்கு புக்ல எங்கெங்க இருக்கு? இத ஏன் படிக்கணும்? இதுல எவ்வளோ மார்க் வருது? அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தான், உங்கனால டவுட்டே இல்லாம தொடர்ந்து பயணிக்க முடியும். இல்லன்னா 1 வாரம் படிப்பீங்க, 2 வாரம் படிப்பீங்க. உங்களுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து படிக்கணுமா? இதெல்லாம் தேவையில்லையா? இதுலருந்துலாம் கொஸ்டின் வருமா? நம்ம இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? இந்த டாபிக்லாம் என்னது? அப்படின்னு ஒரு குழப்பத்தோடயே போய்க்கிட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு பாத் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான் இப்பவும் சொல்றேன். நம்மளோட பேட்ஜ் அப்படிங்கிறது உங்கள வெறும் படிக்க வைக்கிறது, டெஸ்ட் எழுத வைக்கிறது மட்டும் இருக்காது. ஒரு முழு ஆஃபீசரா உங்கள உருவாக்கணும். சரிங்களா? எல்லா விஷயத்திலயுமே நீங்க அப்படி திங்க் பண்ணணும். ஓகேவா? எதிர்பாராத சிச்சுவேஷன்ஸ் வரும். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். நீங்க படிக்காததே கூட கொஸ்டின் பேப்பர்ல வரலாம். அப்படி வந்தாலும் அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதுலயும் நம்ம எப்படி அடிச்சு, உடைச்சு நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள எல்லா வகையிலயுமே வந்து நம்ம பிரிப்பேர் பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மோட்டிவேஷன் ரீதியாவும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். எப்படி நம்ம படிக்கிறது? என்ன மாரி அனலைஸ் பண்றது? இந்த மாரியான வீடியோஸும் நான் குடுக்குறேன். அதுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டா சேனல் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மிஸ்டர் கோகுல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல். எல்லோ கலர்ல ஒரு லயன் ஃபோட்டோ வந்து போட்டிருக்கும். ஸோ அதில போய் பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டிவேஷன் வீடியோ நம்ம முன்னாடி போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அத கன்டின்யூ பண்ணல. ஓகேவா? ஸோ அதில இனிமே வந்து நான் உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடான மோட்டிவேஷன். காலையில மார்னிங் எப்படி நம்ம எந்திரிக்கிறது? ஸோ எப்படி எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்றது? நம்மளோட டேவ வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்? இந்த மாரியான விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? அதையும் நீங்க கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீசர் ஆக போறீங்க. இப்பையில இருந்தே நீங்க ஒரு ஆஃபீசரா இருந்தா தான் நீங்க ஒரு ஆஃபீசர் ஆக முடியும். அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. பணக்காரனால தான் பணக்காரன் ஆக முடியும்.
ஓகேவா? எப்படி சார் பணம் தான் இருந்துச்சு பணக்காரன்னு நம்ம முதல்ல நெனைக்கணும். ஐயோ! நான் பெரிய ஏழை. என்ட்ட காசே இல்ல. நானே பிச்சை எடுக்கிறேன். நானே கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு சோத்துக்கே வழி இல்ல. இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? எப்பயுமே நெகட்டிவா நம்ம நெனச்சோம்னா, அதுதான் நம்மளுக்கு வரும். ஏன்னா, இந்த யுனிவர்ஸுக்கும் சரி, நீங்க கடவுள நம்புனாலும் சரி, எந்த ஒரு பவர நீங்க நம்புனாலும் சரி. ஸோ, அதனுடைய வேலை என்ன அப்டின்னா, நீங்க கேட்கிறத உங்களுக்கு குடுக்குறது. அத நீங்க வந்து நல்லதா சொல்றீங்களா? நெகட்டிவா சொல்றீங்களா? உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்களா? வேண்டான்னு சொல்றீங்களான்னு அதுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த யுனிவர்ஸுக்கோ, இந்த கடவுளுக்கோ யாருக்குமே வந்து தெரியாது. ஓகேவா? நீங்க எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் வரும். ஏன்னா, நீங்க கஷ்டங்கிறத கேட்கிறீங்க, அவங்க குடுக்குறாங்க. புரியுதா? இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன கேட்கணும்னா, நான் சந்தோஷமா இருக்கணும். நான் ஆரோக்கியமா இருக்கணும். நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். ஓகேவா? இந்த நான் பாஸ் ஆகணுங்கிறத விட, நீங்க பாசிட்டிவா கேளுங்களேன். நீங்க கரெக்ட்டான விஷயத்த கேளுங்களேன். இப்ப வண்டி ஓடணும்னா பெட்ரோல் வேணும். சாவி வேணும். ஓகேவா? அத விட்டுட்டு எனக்கு காத்து வந்து 2 பாயிண்ட் கம்மியா இருக்கு. எனக்கு காத்து அடிச்சு குடு. எனக்கு வந்து முன்னாடி வந்து இது மறைக்குது. இல்ல மழை பெய்யுது. எனக்கு வந்து வைசர் வந்து சரியா வரல. அத வந்து சரி பண்ணி குடு. இப்படி சின்ன சின்ன இதா இல்லாம, நீங்க உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான தேவைகள முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு புரொடக்டிவ் ஆகுங்க. அடுத்து கன்சிஸ்டன்ட் ஆகுங்க. டைம் மேனேஜ்மென்ட்ட பத்தி கத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கத்துக்கோங்க. புரியுதா? நீங்க சும்மா வந்து இத நம்ம படிச்சுட்டு அப்படியே போறோம். அப்படி கிடையாதுப்பா. லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஒரு பீரியட நீங்க போடுறீங்க அப்படின்னா, உங்கள ஒரு முழு ஒரு எஜுகேட்டட் பெர்சனா நம்ம மாத்தணும். ஏதோ பேட்ஜ்ல சேர்ந்துட்டாங்க. நம்மளும் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டோம். கொஸ்டின போட்டுட்டோம். இத போட்டுட்டோம். அவங்க பாட்டுக்கு படிப்பாங்க. அப்படி கிடையாது. புரியுதா? உங்கள உருவாக்கணும். ஒரு கல்லு எல்லாமே கல்லு தான். அத எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செதுக்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது சிலையா மாறுதா, இல்ல வெறும் படிக்கட்டா மாறுதாங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? லைட்டா செதுக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா, அது வெறும் படிக்கட்டு தான். அங்கேயே கிடக்கும். ஆனா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அத செதுக்கிக்கிட்டே போறோமோ, அப்பதான் அது வந்து ஒரு அழகான சிற்பமா வந்து மாறும். சரிங்களா? அந்த மாரி தான் இந்த தடவ நம்மளோட பேட்ச் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நோட்டீஸ் பண்ணப்படுவீங்க. டாப் மார்க்ல வரவங்க, டாப் 10 ரேங்க், 20 ரேங்க்ல வரவங்க, செப்பரேட்டா வந்து நம்ம நெறைய விஷயங்கள் வந்து குடுக்க போறோம். அண்ட் அதே மாரி லீஸ்ட் ரேங்க்ல வரவங்க, நம்ம டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ண இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய வாட்சிங் வந்து இருக்கும். சரிங்களா? எல்லாரையுமே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து எடுக்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எதுவும் வந்து ப்ராப்ளமா இருக்கு. எந்த விஷயமும் வந்து வரல. உங்களுக்கு வந்து எதுவும் வந்து லேக் ஆகுது அப்டின்னா, அதுக்கு எப்படி கொண்டு போறது? எல்லாருக்குமே தான்ப்பா. இப்ப இங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எனக்கு இந்த ஜிஎஸ் வராது. எனக்கு மேத்ஸ் வராது. எனக்கு தமிழ் வராது. எனக்கு இலக்கணம்னா ஐய்யய்யோ! கடவுளே! இந்த இத பூரா தயவு செஞ்சு விட்டு தள்ளுங்க. எல்லாருக்கும் எல்லாமே வரும். சரிங்களா? நம்ம நெனச்சா எல்லாம் வரும். ஓகேவா? நம்ம கைடன்ஸ் கரெக்ட்டா இருக்கு. நம்ம போற பாத் நம்ம அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸும், சிஸ்டமும் கரெக்ட்டா இருக்குன்னா, உங்களுக்கும் வரும். சரிங்களா? மேத்ஸ் படிக்கணும். மேத்ஸ் எனக்கு வரவே வராது சார். மேத்ஸ் ஆனா கத்துக்கணும் சார் அப்படின்னு அல்ஜீப்ராவ தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா, மேத்ஸ் வராதுங்க. எனக்கே வராதுங்க. யாருக்குமே வராதுங்க. எடுத்தோனே அல்ஜீப்ரா எடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. சிம்ப்ளிஃபிகேஷன் எடுக்கலாமா? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த வகையில தான் அந்த இடத்துல இருந்து தான் போணும். பேசிக்ல இருந்து தான் அட்வான்ஸ் போணும். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ன்னு நம்ம படிச்சிருப்போம் சின்ன பிள்ளையில. அசெண்டிங்னா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். அதுதான் பாத்து. அப்படி நம்ம போகணும். அப்படி நம்ம அந்த கரெக்ட்டான ரூட்ல போனா எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்க தப்பான விஷயத்த சூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்டு போய் எடுக்கும்போதே கஷ்டமான சப்ஜெக்ட் எடுக்குறது, கஷ்டமான டாபிக் எடுக்குறது. ஸோ இப்படி எடுக்கும்போது, உங்களுக்கு அது வந்து புரியாம போறது, 1 வாரம், 2 வாரத்துல குவிட் பண்ணிட்டு போறது. ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள் வரும். சரிங்களா? ஸோ அதனால எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் குடுக்க போறோம். நான் பேசணும், சொல்லணும்னு நெனச்சா, நான் பேசிக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாளா தூக்கத்துல கூட நம்மளுக்கு இதே தான் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா மணி சாரும் நானும் வந்து அப்படியே ஆல்டர்னேட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து வந்து 2 மணி வரைக்கும் 2, 3 மணி வரைக்கும் நம்மளுக்கு வேர் டூ ஸ்டடி எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துட்டு தான் மணி சார் வந்து தூங்க போனாரு. அவரு முடிச்சு நான் திரும்ப காலையில அவர் 3 மணிக்கு குடுக்குறாரு. திரும்ப நான் 5:30 மணிக்கு காலைல எந்திரிச்சு, அத ஃபுல்லா வந்து எடுத்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் எதுவும் இருக்கா? என்ன கரெக்ஷன் இருக்கு? எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு, அடுத்து வந்து இப்ப அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்ப அடுத்து ஸோ இந்த மாரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதிலேயே வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷெட்யூல் வந்து வரும். ஸோ எத பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். கண்டிப்பா உங்க எல்லார்ட்டயும் சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நெறைய பேர் WhatsAppல மெசேஜ் பண்றீங்க. "சார் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பேமெண்ட் எப்படி பண்ணணும்? என்னையும் சேர்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா எல்லாரையும் வந்து நம்ம சேர்த்துக்குறோம். சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்க போறோம். சேர்ந்து ஜெயிக்க போறோம். சரிங்களா? அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களாப்பா? ஓகே. ஆல் த பெஸ்ட். நல்லபடியா வந்து
ப்ரிப்பேர் பண்றதுக்கு தயாராயிருங்க. ஓகேவா? உங்களுடைய மனநிலைய, உங்களுடைய மைண்ட் செட்ட ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கணும். உங்களுக்கு நேரம் இருக்கோ, இல்லையோ, உங்களுக்கு மூடு இருக்கோ, இல்லையோ, உங்கனால முடியுமோ, முடியாதோ, உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கோ, இல்லையோ, ஆனா நீங்க படிக்கணும். சரிங்களா? அது எப்படி, என்ன, எப்படி மேனேஜ் பண்றது? அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நான் உங்கள கரெக்ட்டா, ப்ராப்பரா கைட் பண்ணி கூட்டு போறேன். சரிங்களா? அத பத்தி நீங்க எந்த விதமான வொரீஸும் பட வேணாம். ஓகேவாப்பா? சரி, ஓகே. ஸோ, இப்போ வந்து ஒரு 2 விஷயம் வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஒண்ணு வந்து நம்ம ஷெட்யூல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் குடுப்போமா? நான் சொன்ன அந்த வேர் டூ ஸ்டடி இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுப்போமா? இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் கிளாஸஸ், பேஸ்மெண்ட் கிளாஸஸ் குடுத்துட்டு ஷெட்யூல் குடுப்போமா? அப்படிங்கிறத எனக்கு கீழ வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத பார்ப்போம். அண்ட் அதே மாரி ₹300 வந்து பேட்ஜ்க்கான ஃபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷெட்யூல் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்துரும். ஓகேவாப்பா? ஸோ, இதான் வந்து மெயினா நம்ம சொல்ல விரும்புனது. அண்ட் கீழ டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ, அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்மளோட மெயின் சேனல். அண்ட் அதே மாரி இப்ப தான் நம்ம இந்த வீடியோவ யாரும் புதுசா பார்க்குறீங்க. நேத்து வீடியோவ பார்க்காதவங்க. சரிங்களா? அவங்க யாரும் பார்க்குறீங்கன்னா, கீழ வந்து நான் உங்களுக்கு ஒரு Google ஃபார்ம் லிங்க் வந்து குடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு பேட்ஜ்ல சேர விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. இதுல நம்மளோட பேட்ஜ் 1 ஸ்டூடண்ட்ஸ், பேட்ஜ் 2 ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸம்ஷன். அவங்க 2 பேரும் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண தேவை கிடையாது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தனியா வரேன். சரிங்களா? ஸோ, நம்மளோட பேட்ஜ் 1, பேட்ஜ் 2 ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எதுவும் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண வேணாம். நீங்க ஆல்ரெடி நம்ம பேட்ச்க்குள்ள தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ, புதுசா ஜாயின் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அவங்களும் ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க. ஏன்னா நேத்து நம்ம போட்ட வீடியோலயுமே வந்து ஃபார்ம் வந்து கீழ Google ஃபார்ம் லிங்க் வந்து குடுத்திருந்தோம். ஸோ, அந்த Google ஃபார்ம் லிங்க ஃபில் பண்ணாம இப்ப யாரும் புதுசா பார்க்குறீங்க, புதுசா ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, இந்த ஃபார்ம போய் நீங்க கீழ ஃபில் பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஏன்னா, நம்ம எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு வந்து விருப்பத்தோட இருக்காங்க. நம்ம பேட்ஜ் போடலாமா, வேணாமா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ, யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்க போய் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க முடியும். சரிங்களாப்பா? ஸோ, ஆனா பேட்ஜ் இருக்கும். சரிங்களா? பேட்ஜ் கம்பல்சரி இருக்கும். ஸோ, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ரெக்கார்டுக்காக தான் நம்ம இத வந்து கேட்கிறோம். ஓகேவா? ஸோ, அதனால கம்பல்சரி யார் யாருக்கெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப ஆல்ரெடி நெறைய பேர் வந்து அந்த வீடியோ கீழ ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது கீழயும் வந்து நான் லிங்க் வந்து வைக்கிறேன். தேவைப்படக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கட்டாயம் இல்ல. யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, நீங்க ஃபார்ம பேர ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க் யூ. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்கப்பா. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸுக்கும் வந்து இத ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த மாரியான விஷயங்கள தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் லைக்ன்னு நம்ம கேட்கிறோம்னா, நீங்க லைக் போட்டா தான் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு போய் சேரும். இந்த மாரி உங்கள மாதிரி எத்தனையோ கிராமங்கள்ல, எத்தனையோ குக்கிராமங்கள்லலாம் வந்து எதுவுமே இல்லாம, புக்ஸ் இல்லாம, எந்த விதமான சோர்ஸும் இல்லாம நெறைய ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஆசையோட வெயிட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ அவங்க எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா, நீங்க போடக்கூடிய லைக்கும், நீங்க போடக்கூடிய கமெண்ட்டும் தான் அவங்கள்ட்ட இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஒரு சப்போர்ட்ட நான் உங்க சைட்லருந்து டிஎன்பிஎஸ்சி கிங்டம் எதிர்பார்க்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். ரெடியா இருங்க, தயாரா இருங்க. ஃபயரா நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.